ஒருத்தரை வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறது நம்முடைய வேலை அல்ல. நம்ம பேசும்போது ஒருத்தங்க அஃபண்ட் ஆகிறது நம்ம இருக்கிற அபிஷேகம் அல்ல. நம்ம பேசும்போது ஒருத்தர் வந்து காயப்படக்கூடாது. நம்ம பேசும்போது ஒருத்தர் வந்து வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவிற்கு மாறிடக்கூடாது. ஒருத்தரை நம்ம உடைச்சிடக்கூடாது. ஒருத்தரை வந்து நம்ம ரொம்ப மனதை காயப்படுத்திடக்கூடாது. அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பலருடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்கணும். வேதம் சொல்கிறது, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடியை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. எல்லாருடைய வார்த்தைகளும் வந்து அந்த லேடியை வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துது. அப்படின்னு சொன்னா, நீ குற்றம் பண்ணுன, நாங்கள் அதை பார்த்துட்டோம், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ உயிரோடு இருக்கக்கூடாது, உன்னை கல்லறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ எல்லாம், அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையா, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒருவேளை அவர்களுக்கு கணவனா இருந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணணும் பாரு. எல்லாருடைய வார்த்தையும் வந்து அந்த லேடியை வந்து அப்படியே உடைக்குது. எல்லாருடைய வார்த்தையும் உடைக்குது. தப்பு பண்ணாங்க தான், உண்மைதான், மிஸ்டேக் அவர்களுடைய தான். ஆனா வேதம் சொல்லுது, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இராதவன் எவன் அவன் முதல்ல கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு அவர் ஆண்டவர் திட்டல. நம்மளா இருந்தா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, இது ஒரு நீதி. சிலருக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்ட மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, மறைவிடத்துல வச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம், இது ஒரு நீதி, இது ஒரு வித்தியாசமான நீதி. நம்மவும் அப்படிதான். ஏதாவது தப்பு பண்ணோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எதுக்கு திட்டுறீங்க, என்ன எதுக்கு அப்படி திட்டுறீங்க, என்ன வந்து தனியா திட்ட வேண்டியதானே, நான் என்ன வேணாலும் கேட்டிருப்பேனே. இது ஒரு நீதி. அப்போ நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஆண்டவர் வந்து அவங்கள திட்டலாம், சத்தம் போடலாம். என்னைக்கு இப்படி பண்ணிட்டு திரியிற, உனக்கு தான் நல்ல குடும்பம் இருக்குல்ல, உனக்கு தான் நல்ல அம்மா அப்பா இருக்குல்ல, நீ இந்த மாதிரி வேலையை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, ஏற்கனவே இருக்கிற அந்த வழியில திரும்பவும் ஆண்டவர் வந்து அப்படி செய்ய நினைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியும், ஸ்திரீயே உன்னை யாருமே கல்லறியலையா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே யாருமே என்ன கல்லறியல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நானும் உன்னை நியாயத்துக்குள்ள நான் என்ன பண்ணல, நானும் உன்னை வருத்தப்படுத்தல, உன்னை கஷ்டப்படுத்தல, நீ போகலாம். ஆனா இனி என்ன பண்ணாத அப்படின்னு சொன்னா, இனி பாவம் செய்யாது. நம்ம நிறைய பேருடைய நாவல பட்டயம் இருக்குது. நம்ம நிறைய பேருடைய நாவல வந்து மனுஷங்களை கொல்லுகிற சக்தி இருக்குது. மறந்தும் கூட, தெரியாம கூட, ஏதோ ஒரு சூழ்நிலையில கூட இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்முடைய பேச்சினால நம்ம இடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கட்டணும். பலப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரணும். அதனால ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வார்த்தை யாரையாவது உடைச்சிருந்துன்னா, நம்முடைய வார்த்தை யாரையாவது காயப்படுத்தி இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். சிலருடைய வாழ்க்கையில வந்து இது மறைமுகமான ஒரு ஆயுதம். நம்ம நாவல எல்லாம் பேசுறத வந்து நம்ம ரொம்ப ஈஸியா விளையாட்டுத்தனமா நினைச்சிடறோம். ஸோ என்னமோ நாக்கு இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பேசிடுறோம். நம்முடைய கேரக்டரே அப்படிதான், அவருடைய கேரக்டர் அப்படிதான், வாழ்னு கத்துவாரு, அவருடைய கேரக்டர் அப்படிதான், இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்மளே நம்ம ப்ளீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய வார்த்தையிலே ரொம்ப கவனமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, மனைவி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நமக்கு உடனே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவங்கள உடைக்கிறது மாதிரி வார்த்தை தான் நமக்கு தேடுறோம். எந்த வார்த்தையில இவங்க உடைவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். யாரை இழுத்தா இவங்க வந்து அமைதியாவாங்க அப்படின்னு தெரியும். அதனால நம்ம கரெக்டா எங்க அடிப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம அதை தான் யோசிப்போம். இவ வாயை அடைக்கிறதுக்கு என்ன பண்றது, இவர் வாயை அடைக்கிறதுக்கு என்ன பண்றது, இவ அமைதியா போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எங்க பேசலாம், எதை பேசலாம், எதுல இவங்க அஃபண்ட் ஆவாங்க, எதுல இவன் உட்காருவான் அப்படின்னு பார்த்து கரெக்டா அந்த வார்த்தையை சூஸ் பண்ணி நம்ம நிறைய பேர் அப்படி தாக்குறது வழக்கம். அவங்கள தாக்குறது வழக்கம். அந்த வார்த்தையை பேசிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாயிருவாங்க, அமைதியா போயிடுவாங்க. இல்லைன்னா மனசு உடஞ்சு போய் உட்காருவாங்க, இல்லைன்னா அழுவாங்க, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டான்ற அளவிற்கு போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, இந்த தெளிலால் அப்படின்ற ஸ்பிரிட்டே என்ன ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை வந்து அவ்வளவு பராக்கிரமசாலியான ஒரு மனுஷனை ஒன்னும் இல்லாதவனா மாத்துறது யாருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா, தெளிலாளுடைய வார்த்தை. வேதம் சொல்லுது, நித்தம் அவள் தன்னுடைய வாயினால அவ பேசுகிறத பார்த்து அவனுடைய இருதயம் உடைஞ்சு போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவன் திறந்துட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது.
அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலையும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம், நீங்க அந்த மாதிரி ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா அது உங்களுடைய அம்மாவுடைய குணமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க அப்பாவுடைய குணமா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய குணமா கூட இருக்கலாம். ஏன்னா சிலர் பாருங்க, சில முன்னோர்களுடைய வாயில நிறைய பேருடைய வாயில பட்டயம் இருக்கும். அம்மா அப்படி பேசுறவங்களா இருப்பாங்க, அப்பா அப்படி பேசுறவங்களா இருப்பாங்க. அம்மாவுடைய அந்த பேச்சினால யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி அஃபண்ட் ஆயிருப்பாங்க, அப்பாவுடைய பேச்சினால அப்படி யாரோ ஒருத்தர் காயப்பட்டிருப்பாங்க. அதே ஸ்பிரிட் உங்களுக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மூவ் ஆகக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருக்குமானால் அதற்கு பிறகு யாரை தொடரும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்துடும். அப்புறம் பிள்ளைங்க பேசினாலும் எப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இன்னொருத்தரை கட்டுறது மாதிரி பேச மாட்டாங்க, உடைக்கிறது மாதிரி பேசுவாங்க. அதனால இன்றைக்கு இந்த தெளிலாளுடைய ஆவியை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடணும். என்ன ஆவியை எடுத்து போடணும்னா, என்ன யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசட்டும் ஆண்டவரே, பரவாயில்ல, ஆனா நான் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கட்டுகிற வார்த்தையாக கர்த்தர் எனக்கு மாற்றி தருவீராக. என் வாயினால என் குடும்பத்தை நான் கட்டணும், என்னுடைய வார்த்தையினால என்னுடைய கணவனார நான் கட்டணும், என்னுடைய வாயின் வார்த்தைகளால ஆண்டவரே என்னுடைய கூட இருக்கிற எல்லாரையும் நான் கட்டணும். அப்படிப்பட்ட அந்த ஆரோன் ஊருனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவங்க இப்படி பேசலாமா, அவங்க இப்படி என்ன உடைக்கிறது மாதிரி பேசுறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி என்ன மனசை கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அதனாலதான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்களும் நம்மளும் ஒன்னாயிரக்கூடாது. அவங்க அப்படிதான் உடைக்கிறது மாதிரி தான் பேசுவாங்க.